வாழ்க்கையில எல்லாமே ஒரே நேரத்துல தவறுதலா போகுதா? சோதனை வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறதா? யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனம் இப்படி சொல்லுது, நீங்க சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டால் பொறுமை உண்டாகும். ஏங்க, வாழ்க்கையில சோதனை வராதவன் யாரும் இல்லைங்க. இந்த நேரத்துல அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வரலாம். நேரம் ஒரு பெயின் உங்களுக்கு இருக்கலாம். சில நேரம் சிலதை நீங்க இழந்து இருக்கலாம். அப்போ நமக்கு வருகிற ரியாக்ஷன் தான் பயம், கவலை, மன சோர்வு. பாருங்க, வேதம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குது. சோதனை வந்தா சந்தோஷமா இருன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, சோதனை உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க வந்திருக்கிறது. அது உன்னுடைய ஃபெய்த்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அது உன் வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்கி இன்னும் உங்களை வளர செய்யும். நீங்க வேதத்தை கவனிச்சீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் இழந்தான். ஆனா தேவனை விட்டு போகலைங்க. இறுதியில என்ன நடந்தது தெரியுமா? வாழ்க்கையில டபுள் பிளஸிங்க பெற்றான். யோபு தன் வாழ்க்கையில் சொன்னான், எல்லாவற்றையும் இழந்தவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையில சோதனையை ஜெயிக்க முடிந்தது. நான் சொல்லுவேன், சோதனை உங்க முடிவு இல்லை. இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அது உங்களை ப்ரமோஷனுக்கு நேராக கொண்டு